ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் யாருக்கோ எதுக்கோலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு உட்காந்து நேரம் ஒதுக்கி அதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கக்கூடிய நீ இந்த வராகி அம்மாவுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க வந்து விட்டாயல்லவா? இந்த 5 நிமிடமே உன் வாழ்க்கையை அழகாக்கும் நிமிடமாக மாறப்போகுது. ஆமீன் செல்லமே. அந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அழகான அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் அடைந்த பிரச்சனையும் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உன்னை வலிமையாக்கி உனக்கான வெற்றியையும் மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் வழி நினச்சி ஒதுக்குனியோ அதுதான் இப்போ உன்னை வலிமையாக்கி வெற்றியாளனாகவும் மாற்ற போகுது. தேவையில்லாமல் கலங்காதே. தோல்வியையே உனக்கான ஏணியாக மாற்றிக்கோ. அந்த தோல்வியின் மீது ஏறி வெற்றிக்கான முதல் படியை தொட்டுவிடு என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும், எப்படிப்பட்ட இடத்துல உட்காரணும், எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வரணுன்றதில் உறுதியாக இரு. அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. நீ கேட்ட அனைத்தையும் உனக்காக நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் விடாமுயற்சியும் நிச்சயம் கைமேல் பலனை கொடுக்கும். நானே உனக்காக உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்லமே. துன்பங்களையும் துயரங்களையும் பெருசாக நினச்சி நீ கவலைப்படுறியே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? துன்பம்தான் உன்னை தூய்மைப்படுத்தும். துயரம்தான் உனக்கான பக்குவத்தை கொடுத்து உனக்கு சிறந்த ஆளுமைக்கு உருவாக்கும். எப்போதுமே எல்லா கஷ்டங்களுமே உன்னை அழகான மெருகு சிலையாக மெருகேற்றுகிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ படும் கஷ்டம்தான் உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான வழியை காட்டும். அதனால தான் எப்போவுமே துன்பத்தை கண்டு துவண்டு போகாதேன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் உனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. முயற்சி செஞ்சவங்க தோற்று போகலாம், ஆனால் விடாமுயற்சி கொண்டவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரலாம் போகுது. எப்போதும் உன்னுடைய திறமை மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கடைப்பிடி. உன்னை நம்பினவங்களுக்கு நீ உண்மையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் தப்பான வழியில் தவறான வழியில் போகக்கூடாது. யாருமே உன்னை கண்காணிக்காவிட்டாலும், நீ என்ன செய்கிறன்னு யாருமே பார்க்காவிட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை பார்த்துக்கிட்டும் கண்காணிச்சுக்கிட்டும் தான் இருப்பேன்றதை மறந்துடாத. எந்த அளவுக்கு நீ ஒழுக்கமாக இருக்கியோ, எந்த அளவுக்கு நீ நேர்மையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான உயர்வை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. நேர்மையும் ஒழுக்கமும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்ச்சி என்பதே இருக்காது. கண்டிப்பாக நீயும் முன்னேறதான் போகிற. உன் முன்னேற்றத்தை இங்கு யாரும் தடுக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கு மிக அருகில் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கான முயற்சியை தொடர்ந்து செய். முயற்சியை கைவிடுபவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்று போவாங்க. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்ட. விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது இதுவரை நீ கஷ்டப்பட்டதற்கும் காத்திருந்ததற்கும் சேர்த்து உனக்கான மிகப்பெரிய பலன் உண்டாகும். உன்னுடைய விடாமுயற்சிக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நானே உனக்கான கஷ்டங்களை போக்கி உனக்கு பொற்கால வாழ்க்கையை அமைச்சு தருவேன். உன் கனவு எதுவாக இருந்தாலும், உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நனவாக்கி உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உழைப்பு ஒன்றுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. நீ நம்பிக்கையோடு உழைக்கும்போது, கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது அதற்கான பலனாக கோடி மடங்கு பலனை உன் வாழ்க்கையில் பெறுவாய் என் செல்லமே. உன் விருப்பமும் பிரார்த்தனைகளும் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா அதை உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். நம்பிக்கையோட முயற்சி செய். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரியங்களையும் நீ இடைவிடாத ஆர்வத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன்னால் முடியாதது எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்காக முடிச்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் உனக்காக பல படிகள் இறங்கி வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி முடிப்பேன்.
நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கையிலேருந்து நழுவி போன விஷயங்களையும் உனக்கு கிடைக்காம போன வாய்ப்புகளையும் நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்காக பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். அனைத்தையும் சரியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நீ நினச்ச உயரத்தை அடைய தயாராகு. எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக்கி நீ சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தர்றேன். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நீ மறுபடியும் செய்ய வேண்டாம். இனிமே நிச்சயமா நீ நல்லபடியாக வாழ தான் போகிற. உன் வாழ்க்கையில் எந்த விஷயமே நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்ற பயம் வேண்டாம். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உனக்கான அனைத்தையும் தரமாக உன் கைகளில் கிடைக்கச் செய்வேன். நீயாக மனசை போட்டு வீணாக குழப்பிக்கொள்ளாதே. வெட்ட வெட்ட முளைக்கும் வாழை மரம் போல வாழ்க்கையில் மறுபடியும் என்னதான் தோல்விகளும் இடர்களும் துன்பங்களும் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ செழிப்பாக நல்லபடியாக வளருவாயின் செல்லமே. யாராவது வந்து உனக்காக உதவி செய்வாங்க, யாராவது வந்து உனக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்கன்னு நினச்சினா எதிர்பார்த்தினா ஏமாந்து தான் போவ. யாரையும் எதிர்பார்க்காம நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்னை நம்பும்போது எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு பக்கபலமாக இருப்பேன். மனசார நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு பொருளையும் செயலையும் எந்த ஒரு எண்ணத்தையும் இந்த வராகியம்மா மிகப்பெரிய அளவில் உனக்கு திரும்ப கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் நீ தோக்குறதையும் கல்வி கஷ்டப்படுறதையும் துயரத்தையும் பொறுக்க முடியாமல் ஏம்மா என்னை படைச்சி இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, நான் என்னதான் தப்பு பண்ணேன், ஏன் இந்த அளவுக்கு என்னை சோதிக்கிற, என்னால் வாழவே முடியலையேன்னு நீ வருத்தப்படுவதை என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளும் உன் கழுத்தை நெருக்கிது. உறவுகளும் சொந்த பந்தமும் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கல்களுக்குள்ள உன்னை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களேன்னு நீ வருத்தப்படாத. எப்போதும் எது கடைசி நினைக்கிறியோ அங்கேருந்து தான் நான் ஒரு புது தொடக்கத்தை தொடங்கி வைப்பேன். இப்போதும் கஷ்டம் கடைசி துயரம் நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சின்னு அழகான தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்க போகிறேன். உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினச்ச அதே இடத்திலிருந்து உனக்கான அழகிய தொடக்கத்தை நான் உருவாக்கி தருவேன். உன்னுடைய மன அழுத்தத்துக்கும் கவலைகளுக்கும் எது காரணமாக இருந்தாலும் அதை இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிடறேன். நீ தேவையில்லாமல் வீணாக அதை இதை யோசித்து கற்பனை செஞ்சு உன்னை நீயே குழப்பிக்க வேண்டாம். நிச்சயம் நான் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இப்படியே போயிடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கான சூழல்களை இந்த வராகியம்மா உருவாக்கி தர்றேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. எல்லா நேரமும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய கவலைகள் துயரங்கள் என யாவற்றையும் போக்கி நீ நிம்மதியாக ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். எப்போதும் கடந்து போன விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் யோசித்து கவலைப்படாத. நடந்ததே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. துணிச்சலும் தைரியமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கட்டும். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கான ஒரு காலத்தை உருவாக்கி தருவேன். அது வரைக்கும் அமைதியாக பதறாமரு. உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், ஆனால் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து பேச கற்றுக்கோ என் செல்ல.